இவன் தான் வந்துட்டு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் சொல்யூஷன். அவ்வளோதான். இது ஈவனாக டைட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு ஈவனாக தெர்மல் பேஸ்ட்டும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போதைக்கு சிபியூக்கும் முடிஞ்சிருச்சு, ஜிபியும் பண்ணுவோம். சரி, ஜிபியும் கழட்டுவோம், பார்ப்போம். அதை பார்க்காம ரிமூவ் பண்ணது தான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பிரளயம் ஆகிடுச்சு. அந்த இது இருக்குது. இட்ஸ் அ ரியலி பிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். இது தெரியுதா NVIDIA என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிபி இப்போ ரீசெண்டாக தான் நம்ம போட்டோம் அப்படின்றதுனால இதுக்கு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி இருக்குது, உள்ளார எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். இன்ஃபேக்ட் நம்ம ஜிபிஓ வீடியோலேயே சொல்லியிருப்போம் இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்தை இன்றைக்கி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஷீல்டு. இது வந்துட்டு ஐஓ ஷீல்டு அப்படின்னுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட இது HDMI மற்ற இதெல்லாம் வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கும் அண்ட் வென்டிலேஷன் உங்களுக்கு ஜிபியூ கூலாகி அதோட வென்டிலேஷன் வெளியே வர்றதுக்கும் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இது வந்துட்டு ஓப்பனாக இப்படி இருக்குது. ஸோ இப்போ ஐஓ ஷீல்டை வந்துட்டு நம்ம கழட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்க்ரூஸை கழட்டுவோம். ஒரு வழியாக நம்ம இதை ரிமூவ் பண்ணியாச்சு. நம்மளோட RGB லைட்டிங்கோட அந்த இது இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட RGB லைட்டிங். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு தெர்மல் ஸ்பாஞ்சஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க லைட்டாக ஒரு தெர்மல் அந்த கண்டக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்ட்டு காத்திருந்து பார்ப்போம். ஸ்ப்ரிங்கு வச்ச ஸ்க்ரூஸு இதுதான் வந்துட்டு நம்மளோட 4 கார்னர்லேயும் வந்துட்டு தூக்கி பிடிக்கிறது. I guess this is it. இந்த ஃபேன்ஸோட இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஃபேன்ஸு அண்டு இது வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் RGB. இதுதான் நம்ம வந்துட்டு காலங்காலமாக பேசிக்கொண்டிருந்த ஜிபியூ டை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இது. தெர்மல் பேஸ்ட் கொஞ்சம் இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய டேமேஜ் இல்லை. ஸோ இது என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி ரிமூவ் பண்ணதுனால நம்ம இதை அப்படியே லைட்டாக திறந்து இந்த கிளாத் எடுத்து அப்படியே வைப் பண்ணிடலாம். இதுக்குமே தெர்மல் பேஸ்ட்டு ரீஅப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிளான் பண்ணது வெறும் சிபியூக்கு மட்டும்தான். சரி, ஜிபியூக்கும் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பார்த்த உடனே தோணுச்சு. இது தெரியுதா NVIDIA அப்படின்ட்டு, அதுதான் நம்மளோட 3070 கிராஃபிக் கார்டு. இது வந்துட்டு GA104 ஆர்கிடெக்சர் மேலே தான் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி மீதி ஆச்சு இல்லையா, இந்த தெர்மல் பேஸ்ட் அப்படி தூக்கி போட்டு இன்னொன்று வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தெர்மல் பேஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். இதுலேயுமே அந்த கிட்ட ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு தெர்மல் பேஸ்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு சின்ன டையே இவ்வளோ தான் அப்படிங்கிறதுனால அழகாக அந்த சைஸுக்கு கட் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக இப்போ இதுக்குமே தெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடுவோம். இது ஓகே. அந்த ஸ்பேட்சுலா எங்கே வச்சு மோஸ்ட் ப்ராபப்லி இதுக்கப்புறம் தெர்மல் கண்டக்டிவிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் டெக்னிக்கலி. ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. அழகாக அப்படியே வச்சு அழகாக செட் ஆகிட்டான் பாருங்கள். சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்துருவோமா டேரெக்டாக. ஸோ நம்ம 3070 Tiயும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. தெர்மல் பேஸ்ட் இதுக்குமே மாற்றிட்டோம். ஏன்னா ஓப்பன் பண்ணால் ஆப்வியஸ்லி தெர்மல் பேஸ்ட் வீணாக போயிடும். அது நம்ம அப்படியே போடலாம், பட் நிறைய பேர் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இதுக்குமே தெர்மல் பேஸ்ட்டு மாற்றியாச்சு. இதை வந்துட்டு இப்போ நம்மளோட கம்ப்யூட்டரில் போட்டு முதல்ல பூட் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட பெஞ்ச் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். ரைட்டா, வித்தவுட் ஃபர்தர் டு டேரெக்டாக வந்துட்டு பெஞ்ச் மார்க்கிங்க்கு போயிடலாம். ஆஃப்டர் தெர்மல் பேஸ்ட் போஸ்ட் ஆகுதான்ட்டு பார்த்துருவோம். ஓகே, GPU லைட் வந்துருச்சு, குட் நியூஸ். RAM லைட்டும் வந்துருச்சு, வெரி குட் நியூஸ். எஸ், போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு PTM 7950 போட்டதுக்கு முன்னாடி சீல் நம்ம ரன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ திரும்பி அதை ரன் பண்ணி என்ன இதில் இருக்குது, என்ன உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கில் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி, இது லோட் ஆகட்டும், இது ரன் ஆகிட்டே இருக்கட்டும், நம்ம என்ன நிலமையில் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டெஸ்ட்டுக்கும் இதுக்கும் இம்மீடியட் டிஃப்ரென்ஸ், டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸு. CPU டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 40 டிகிரியில் தான் இருக்குது.
நம்ம இதுக்கு முன்னாடி ரன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60-70 டிகிரிஸில் இருந்துச்சு. இந்த ஈவன் ஜிபியூ டெம்பரேச்சருமே பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெர்மல் பேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் 70லேருந்து 64-65ங்கிறது ஒரு 5 டிகிரி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இட் மேக்ஸ் அ ரியலி பிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி நம்ம ஸ்டீல் நோமேடை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க்ஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. அதே ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்கோர் வைஸ் சிமிலராக தான் வருது. பட் நம்ம இங்கே பார்க்க இருந்தது டெம்பரேச்சர். எஸ், அண்ட் வி ஆர் கெட்டிங் அ கன்சிஸ்டன்ட் டெம்பரேச்சர் 68 to 69 அண்ட் 62 டிகிரிலேருந்து 68 டிகிரிஸ் வரைக்கும் ஜிபியூ போகுது. சிபியூ பார்த்தீங்கன்னா சாலிடாக ஆணி அடித்த மாதிரி அரௌண்ட் 45 to 43க்குள்ளேயே தான் இருக்குது. ஐ கெஸ் கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எப்போ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2-3 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் தெர்மல் பேஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் அது மேபி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாகவே டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. இட்ஸ் லைக் அ டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் மக்களே நம்மளோட இதுக்கு பிசியில் PTM 7950 தெர்மல் பேஸ்ட் போட்டுட்டு அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, பழைய ஓஜி தெர்மல் பேஸ்ட்டுக்கும் PTM 7950க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றது நான் பார்க்கணும்னு நினச்சேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு ஸ்டீல் நோமேட் ஓடிட்டு இருக்கும். நான் ஒரு 2-3 ரன்ஸ் பார்த்துட்டு அது வந்துட்டு ரிசல்ட் கன்சிஸ்டண்ட்டாக வருதா அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு தான் நான் போட்டேன். உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு கேள்வி வரலாம், சரி ப்ரோ நீங்கள் தான் வந்துட்டு ஜென்ரலாக நார்மலான PTM 7950க்கும் ஜென்ரிக் தெர்மல் பேஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸு, நான் இப்போ இது வாங்குறதா இல்லை அது வாங்குறதா அப்படின்ட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். மெயினாக என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா PTM 7950ல் உங்களுக்கு வந்துட்டு அது சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுறப்போ உங்களுக்கு நிறைய அந்த மைக்ரோ இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு மெட்டலில் எப்போவுமே சின்ன சின்ன கோடுகள் இருக்கும், சின்ன சின்ன க்ரூவ்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு போயிட்டு ஃபில் ஆகும். வேறஸ் உங்களுக்கு நார்மல் தெர்மல் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படி லிக்விடாக போட்டிங்கன்னா அது லிக்விடாக மட்டும்தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு PTM 7950 கம்பேர் பண்ணுறப்போ லைஃப் கொஞ்சமே கம்மி தான். தெர்மல் கிரிஸ்லி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹை அண்ட் தெர்மல் பேஸ்ட் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போடுறப்போ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இதை விட நல்லா வரதுக்கே வாய்ப்பு இருக்குது. பட் அகெயின் யூ டோன்ட் நோ த அமௌண்ட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி PTM 7950 வந்துட்டு ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.